விண்ணில் இருப்பது பார்வதியாம், மண்ணில் வந்தது வாசவியாம். கையிலையில் வாழ்வது சிவனுடனாம், வைஷ்யரின் வாழ்வினில் கன்னிகையாம். வைஷ்யரின் வாழ்வினில் கன்னிகையாம். ஆந்திர மாநிலம் பெனுகொண்டா நகரம். கோதாவரி நதி பாயும் அற்புதமான திருத்தலம். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி அங்கே கொலுவீற்றிருக்கின்றார். நகரேஸ்வரர் ஜனார்த்தனர் அருள் புரியும் ஸ்தலம் இந்த பெனுகொண்டா நகரம். அன்னை பார்வதியின் திரு அவதாரம்தான் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆக இங்கே நமக்கு அருளாட்சி தருகின்றார். வாசவி கன்யகா பரமேஸ்வரியின் சரிதம். ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரி அம்மன் ஆரிய வைஷ்யர்களின் குலதெய்வம். வைசிய தர்மத்தை கடைபிடித்து சிக்கனம், பரோபகாரம், நல்லொழுக்கம், தர்ம சிந்தனை, வாணிபம், தியாகம், வைதீக நெறிமுறை வழுவாமல் பெரும் புகழுடன் விளங்கும் ஆரிய வைஷ்ய குலத்தின் ஆதர்ஷ நாயகி, ஆதார சக்தி அன்னை கன்யகா பரமேஸ்வரி இந்த பூலோகத்தில் அவதரித்தார். எதற்காக பூலோகத்திற்கு வந்தார் அன்னை பார்வதி? சற்றே தெரிந்து கொள்வோமா? கைலாசத்தில் பரமேஸ்வரனும் பார்வதியும் ஆனந்தமாக இருந்தனர். அந்த சமயம் நந்தி பகவான் கங்கையில் நீராட புறப்பட்டார். சமாதி மகரிஷியை கைலையின் உள்ளே எவரும் அனுமதிக்காமல் காவல் காக்கும்படி கூறினார். சினமிக்க துர்வாச முனிவர் சிவபார்வதி தரிசனத்திற்கு அந்த நேரத்தில் வர சமாதி மகரிஷி அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த துர்வாசர் சமாதி மகரிஷியை பூலோகத்தில் மானிடனாக பிறக்கும்படி சபித்தார். இவரே பெனுகொண்டாவில் குசுமஸ்ரேஷ்டியாக பிறந்தார். நந்தி தேவர் கங்கையில் நீராடி ஆனந்தமாக நடனமாடி சிவனை வணங்கி வந்தார். தன்னை விட்டு சிவனை வணங்கியதால் கோபம் கொண்ட பார்வதி பூவுலகில் மானிடனாக பிறப்பார் என சபித்தார். தாயே, வேண்டுமென செய்யவில்லை, மன்னியுங்கள் என்று கேட்டும் பார்வதி தேவி விடவில்லை. வேதனையுடன் நந்தி தேவர், தாங்களும் பூலோகத்தில் பெண்ணாக பிறந்து கன்னியாகவே அக்னி பிரவேசம் செய்வீர்கள் என்று சபித்தார். இப்படியாக பூலோகத்தில் குசுமஸ்ரேஷ்டி குசுமாம்பிகை தம்பதிகள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தனர். அதன் பலனாக பார்வதி தேவியும் நந்தி தேவரும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தனர். அவர்களுக்கு வாசவாம்பிகை விருபாட்சன் என பெயர் சூட்டி ஆயக்கலைகள் 64ஐயும் குரு பாஸ்கராச்சாரியாரின் வழியாக கற்றுக் கொடுத்தனர் பெற்றோர்கள். மறுபக்கம் சமாதி மகரிஷிகள் முன்னர் பெற்ற சாபம் காரணமாக சித்திரகாந்தன் என்னும் கந்தர்வன் பூவுலகில் பிறந்து விஷ்ணுவர்த்தனன் என்ற பெயருடன் புகழுடன் அரசாட்சி புரிந்து வந்தான். பல மன்னர்களை திக் விஜயம் செய்து வெற்றி கொடி நாட்டி வந்தான். அவனது திக் விஜயத்தின் இடையில் பெனுகொண்டாவை ஆண்டு கொண்டிருந்த குசுமஸ்ரேஷ்டி அவரை அழைத்தார். விஷ்ணுவர்த்தனனை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். அந்த சமயத்தில் குசுமஸ்ரேஷ்டியின் அருண்மை புதல்வியான வாசவியின் அழகில் மயங்கித்தான் போனான் விஷ்ணுவர்த்தனன். அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று தக்கவர்களை கொண்டு குசுமஸ்ரேஷ்டியுடன் விருப்பத்தை தெரிவித்தான். குசுமஸ்ரேஷ்டியோ, விஷ்ணுவர்த்தனன் மன்னன் க்ஷத்ரிய குலத்தை சேர்ந்தவர், நாங்கள் வைஷ்ய குலத்தை சேர்ந்தவர், வாசவியை திருமணம் செய்து கொடுப்பது இயலாதே என்று கூறினார். இதனால் கோபமடைந்தான் விஷ்ணுவர்த்தனன். குசுமஸ்ரேஷ்டியின் வேண்டுகோளின்படி 714 கோத்திரத்தார் ஒன்றே சேர்ந்து நகரசபை கூடியது. விஷ்ணுவர்த்தனன் வாசவியை மனம் முடிக்க வேண்டும் என்ற கேட்ட விருப்பத்தை அங்கே சொன்னார்கள். இதில் 612 கோத்திரத்தால் அதனால் என்ன, மன்னன்தானே, திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் 102 கோத்திரத்தார் இது நம் குல தர்மத்திற்கு உடன்படாது, நாம் வைஷ்யர்கள், அவர்கள் சத்திரியர்கள் என்று மறுப்பு தெரிவித்தார்கள். தன் பொருட்டு இப்படி பிரச்சனை வந்து 2 பிரிவாக வைஷ்யர்கள் பிரிந்ததை கண்டு அன்னை வாசவியானவள், தந்தையே, என் பொருட்டு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் பார்வதியின் அம்சம், இந்த பிறவியில்
நான் கன்னியாகவே சிவபதம் சேர வேண்டும் என்பதே விதி. மறைக்கப்பட்ட மாயையால் இந்த குறிப்பை உணர்த்தினாள் வாசவியானவள். அதனால் நான் அக்னி பிரவேசம் செய்து சிவனை சரணாகதி அடைவேன் என்று முடிவெடுத்தாள். அதை கேட்டு தந்தையும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். விஷ்ணுவர்த்தனன் தனது மூர்க்க குணங்களால் குசுமஸ்ரேஷ்டிக்கு தொல்லைகள் பல கொடுத்து கொண்டே இருந்தான். அன்னை அக்னி பிரவேசம் செய்ய முடிவெடுத்து விட்டாள் அல்லவா? மாசி மாதம் சுக்லபட்சம் திருதியை சுக்கிரவாரம் ரேவதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபதினத்தில் காலை 7:30 நாழிகைக்கு மேல் மீன லக்னத்தில் திருக்கல்யாணம் என எல்லோருக்கும் உரசு கொட்டினான். திருமண நாளும் வந்தது. உச்சி முதல் பாதம் வரை பொன்னால் இழைக்கப்பட்ட சகல நகைகளுடன் வாசவி தேவி அக்னி பிரவேசம் செய்ய தயாரானார். துக்கம் தாங்காமல் 102 கோத்திரத்தாரும் அவளுடன் அக்னி பிரவேசம் செய்தனர். இந்த அரிய தியாகத்தினால், அன்னையின் ஆத்மார்ப்பணத்தால், அன்னை செய்த இந்த அக்னி பிரவேசத்தால் ஆணவத்தில் அறிவிழந்த மன்னன் விஷ்ணுவர்த்தனனின் தலை சுக்கு நூறாக. வாசவி தேவி அப்பொழுது அக்னியிலிருந்து விஸ்வரூபம் எடுத்து காட்டினாள். வைஷ்யர்களை கலங்காதீர்கள். ஆரிய வைஷ்யர்களை ரட்சிக்கும் குலதேவதையாக நான் என்றென்றும் இருப்பேன். தர்ம சிந்தனை, வாணிகம், தியாகம், வைதீக நெறிமுறை வழுவாமல் பெரும் புகழுடன் நீங்கள் விளங்குவீர்கள். என்றென்றும் உங்களுக்கு ஆதார சக்தியாகிய குலதேவியாக நானே இருந்து துணை புரிவேன் என்று விஸ்வரூப தரிசனம் காட்டினாள். அன்னை வாசவி கன்யகா பரமேஸ்வரி பாகிமாம், வாசவி கன்யகா பரமேஸ்வரி ரக்ஷமாம் என்று போற்றி துதித்தனர்கள் வைஷ்யர்கள் அனைவரும். குல தர்மத்தை காப்பதற்காக தியாகம் செய்த அன்னை வாசவி கன்யகா பரமேஸ்வரியின் அருட்சரிதத்தை கேட்பவர்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவார்கள். என்றும் நல் ஆசிகளும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவர்களது வாழ்வில் நிலைத்து நிற்கும். ஓம் வாசவாம்பாய வித்மஹே குசுமபுத்ரேஷ தீமஹி தன்னோ கன்யகா பிரசோதயாத். ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி. வாசவி கன்யகா பரமேஸ்வரியை தரிசித்து வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நாமும் உய்வோமாக. வாசவி சரிதத்தை பெனுகொண்டாவின் வரலாறை உங்களுக்காக பக்தியுடன் சமர்ப்பித்தவர் திருமதி பிரவீணா அருண். ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி, ஜெய் வாசவி.